இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டோம்னா இதில் யாருனாலும் ட்ரேட் பண்ணலாம். அதுவும் நம்மள்ட்ட ஒரு 1000 இருக்குது, 2000 இருக்குது, ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தாலுமே நம்மளால் ஏதாவது ஆப்ஷன் பையிங் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ். இப்போ நம்மள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்குன்னா நம்ம அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பணத்தை டபுள் ஆக்க முடியும், ட்ரிபிள் ஆக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம டைரெக்ஷன் மட்டும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நிறையாவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரையா நம்மளால் ஆப்ஷன் பையிங்க மாதிரி நம்ம உடனே நம்மளோட பணத்தை டபுளாலாம் ஆக்க முடியாது. இதில் ஒரு ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா ஸ்டெடியாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் போச்சுன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் தப்பாக இருக்குது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பணம் ஒரே ட்ரேடில் நம்ம நிறைய நாள் சம்பாதிச்ச பணத்தை ஒரே ட்ரேடில் நம்ம காலி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நிறையா ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்குறோம். இந்த மிஸ்டேக்ஸுன்றது என்னென்னா நம்ம இப்போ தெரிஞ்சே பண்ணுற மிஸ்டேக் கிடையாது. நம்ம இந்த மிஸ்டேக் தெரிஞ்சே பண்ணுற இது இப்படி நடக்க போகுதுன்னு பண்ணோன்னா அது மிஸ்டேக்கு. இப்போ நாம் பார்க்க போகிற மிஸ்டேக்லாம் என்னென்னா இந்த இது நம்ம இப்படி பண்ணுறோன்றதே நமக்கு தெரியாது. பட் லேட்டராக தான் தெரியும் இப்படி ஒன்று நடந்திருக்கு, இப்படி இதனால தான் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ள மிஸ்டேக்ஸை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா ஸ்ட்ரைக் செலெக்ஷனில் உள்ள மிஸ்டேக். அதாவது எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற உள்ளது. இப்போ பையர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பையர்ஸ் எப்போயுமே பை பண்ணுறது ஃபாராகவே ஓடிஎம்மில் உள்ள ஸ்ட்ரைக்ஸ் பை பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே ப்ரீமியம் டிகே நிறையா இருக்கும். டைம் வேல்யூவை பொறுத்து அங்கே டிகே நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா லாஸ் வர சான்ஸ் இருக்கும். சேம் டைம் ரொம்ப டீப் இந்தி மணிலையும் சூஸ் பண்ணக்கூடாது. அங்கே நம்மளுக்கு ரிஸ்க் நிறையா இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் நம்ம நிறையா பே பண்ணியிருப்போம். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகணும், உடனே நம்மளுக்கு நிறையா லாஸ் வரும். அது போக இன்னொரு பிரச்சனை அதில் உள்ளது, நம்மளுக்கு இப்போ ஐவி கம்மியாகுது, விக்ஸ் திடீர்னு ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு ஒரு நிறையா லாஸ் வரும். ஸோ பையர்ஸ் எப்போயுமே டீப் அவுட் ஆஃப் த மணியும் சூஸ் பண்ணாமல், டீப் இந்தி மணியும் சூஸ் பண்ணாமல் கரெக்டாக அத்தி மணியை சூஸ் பண்ணி அதில் அத்தி மணிக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் செல்லர்ஸ்னு பார்த்தோன்னா செல்லர்ஸை பொறுத்தவரையா அவங்க இந்தி மணியோ அத்தி மணியோ சூஸ் பண்ணுறத விட அவுட் ஆஃப் த மணி அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ செல்லர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட மெயினான கோலை ப்ரீமியமாக கேப்சர் பண்ணுறது, அதுவும் டைம் டிகே கேப்சர் பண்ணுறது. டைம் டிகே அவுட் ஆஃப் த மணியில் தான் நல்லா டிகே ஆகிட்டு இருக்கும். இதே இந்தி மணி அத்தி மணிலலாம் பார்த்தோன்னா டெல்டா மூவும் நிறையா இருக்கும். இதெல்லாம் செல்லர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி பையர்ஸ்னாலும் சரி செல்லர்ஸ்னாலும் சரி கரெக்டாக நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ அதோட பே ஆஃபை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் என்ன ரிவார்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோன்னா ஹெட்ஜ் இல்லாமல் பண்ணுறது, அப்புறம் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணுறது. இது இப்போ செல்லர்ஸோட பையர்ஸ்க்கு ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா நிறையா பையர்ஸ் அவங்க ஹெட்ஜும் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் லாஸும் வைக்க மாட்டாங்க. ஸோ மொத்தமாக அவங்க பே பண்ண ப்ரீமியம் எல்லாமே லாஸ் ஆகி அவங்க கேபிட்டலே காலியாகும். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு டைரக்ஷனை சூஸ் பண்ணி தான் எடுப்போம். அந்த டைரக்ஷனில் போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இதே இது அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நினச்சி வச்சிருக்கவே மாட்டோம். அதுக்காக தான் இந்த ஹெட்ஜ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் வைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போகுதுன்னா நம்மளுக்கு உடனே நிறையா லாஸ் வரும். அதை நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா ஒன்று அந்த பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணியிருக்கணும். அதாவது நாம் இப்போ ஏறப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படின்னா சேம் டைம் ஆப்போசிட் சைடில் ஒரு ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக பண்ணலாம். இந்த ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனை புட் ஆப்ஷனை இப்போ மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு பை பண்ணுறீங்கன்னா சேம் டைம் ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஸோ இதனால் உங்களுக்கு மார்ஜின் ரிக்யர்மெண்ட் கூடலாம். பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 to 30,000 இந்த மாதிரி இருந்தாலே உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி கீழே இறங்கினாலுமே அங்கே டைம் டிகே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள டைம் டிகேவை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி கீழே போகல, மார்க்கெட் மேலே போகுது, ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஹெட்ஜுக்கு செல் பண்ணியிருக்க அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்தவரையா ஒரே டைமில் மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணுற இது அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் அட் சேம் டைம் நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் வைக்கிறோன்னா ஒரு மார்க்கெட் ஒரு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா அந்த இடத்துலேயே ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸில் நம்ம வெளியே வந்துடும். இதே ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா மார்க்கெட் ஆப்போசிட்டாக போகுது, கண்டினியூஸாக நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா நம்ம கேபிட்டலை பையிங்கை பொறுத்தவரை நம்மளோட கேபிட்டலை கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவோம். இதுவே ஆப்ஷன் செல்லிங் எடுத்துக்கிட்டோம்னா செல்லர்ஸை பொறுத்தவரையா ஹெட்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஹெட்ஜிங் பொசிஷனை எடுத்தவரை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஹெட்ஜ் தான் பண்ணுறோம். ஒரு சைடு புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம், இன்னொரு சைடு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். பட் என்னதான் நம்ம செல் பண்ணியிருந்தோம்னாலுமே ஒரு சைடாக மார்க்கெட் மூவ் ஆகிறப்போ ஒரு சைடில் நடக்கிற இப்போ புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா கால் ஆப்ஷனில் உள்ள டெல்டா மூவ் வேறு மாதிரி இருக்கும், புட் ஆப்ஷனில் உள்ள டெல்டா மூவ் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு லெக் வந்து இன்னொரு லெக் வந்து கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ஒவ்வொன்றும் காம்பன்சேட் பண்ணாது. இதனால் வந்து நம்மளுக்கு லாஸ் ரொம்ப கூட்டிகிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக லாஸ் வரக்கான சான்ஸ் இருக்கும். இதனால இப்போ இது ஷார்ட் ஸ்ட்ராங்க்லேயே நம்ம பண்ணுறோனாலுமே வந்து அங்கேயுமே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்லிங்கை பொறுத்தவரை இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நம்ம எதை பொறுத்து வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ரிசீவ் பண்ணுற ப்ரீமியமோட டபுளுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 40 ரூபீஸ் வந்து ப்ரீமியம் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க செல் பண்ணி அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80 ரூபீஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாமே வந்து மொத்தமாக நீங்கள் வந்து லாஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அடுத்த மிஸ்டேக் என்னென்னா டைம் டிகே வந்து கன்சிடர் பண்ணாது. இது வந்து முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பையர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இது. ஏன்னா இப்போ சீப்பாக கிடைக்குது, ப்ரீமியம் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் வந்து பை பண்ணிடுவாங்க. பட் அங்கே வந்து பார்த்தோன்னா டைம் டிகே வந்து நிறையா இருக்கும். அதுவும் எக்ஸ்பைரி வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து டைம் டிகே ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி போகுது அப்படின்னாலுமே வந்து அந்த இடத்துல உள்ள டைம் டிகே வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபுல்லாக சாப்பிடும். அதுலேயும் சில ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த டைம் டிகே பற்றி தெரிஞ்சிருந்தும் வந்து அவங்க அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படின்னா அதிலே ரொம்ப வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டைமில் என்ட்ரு ஆகி உங்களோட வியூ வந்து நீங்கள் ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோல்ட் பண்ணுற டைம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட டைம் டிகே வந்து அங்கே நடந்துகிட்ருக்கும். ஸோ வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பை பண்ணுறப்பமே வந்து ஹெட்ஜுக்கு வந்து ஒரு பொசிஷனை செல் பண்ணி வைக்கலாம். செல் பண்ணுறதுனால நம்ம அந்த லெக்கில் உள்ள டைம் டிகே வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி நம்மளால் ஓரளவுக்கு டைம் டிகேவை அவாய்ட் பண்ண முடியும். வேறு இதுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இப்போ ஆப்ஷனை பை பண்ணுறப்போ அதை கரண்ட் எக்ஸ்பைரியில், அதாவது வீக்லி எக்ஸ்பைரியில் பை பண்ணாமல் ஒன்று மந்த்லி எக்ஸ்பைரியில் பை பண்ணலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் நம்மளால் பை பண்ண முடியும். அப்படியும் நம்ம பை பண்ணலாம். ஏன்னா இப்போ கரண்ட் மந்தில் நம்மளால் இப்போ தீட்டா டிகேன்னு பார்த்துக்கிட்டோம்னா தீட்டா டிகே வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் ஜாஸ்தியாக இருக்கும், 10க்கு மேலே இருக்கும். இதே இது நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரிக்கெல்லாம் போகிறோம்னா அங்கே வந்து தீட்டா வந்து 3 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து டைம் டிகேவை நல்லா அவாய்ட் பண்ண முடியும். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரீமியம்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது நம்ம இப்போ பையர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம். அதுவும் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பை பண்ணி அந்த ட்ரேடில் நம்ம என்ட்ரு ஆகும். பட் நம்ம அங்கே என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த ப்ரீமியம் தான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் நினைப்போம். இப்போ 5000க்கு ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அந்த 5000 தான் நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் நினைக்கிறோம். பட் இங்கே நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே வந்து அந்த மேக்ஸிமம் லாஸ்ன்னு நம்ம நினைக்கிறது தான். நம்ம இப்படியே நினச்சா அந்த மேக்ஸிமம் லாஸ் தான் நம்மளோட லாஸ் அப்படின்னு நம்ம நினச்சா அதை வந்து நிறைய தடவை பண்ணோம் அப்படின்னா அந்த லாஸோட இது மட்டுமே கூடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸாக அது வந்து இருக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பையர்ஸாக இருக்கிற நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ 2000, 5000, 10,000 இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் மேக்ஸிமம் லாஸ்ன்னு அப்படியே விட்டுருவாங்க. பட் அது வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு இவங்க நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா அது வந்து 0 ஆயிரும். அடுத்து திரும்ப அகைன் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நெட்டாக ஒரு டைமில் பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தோம்னா அவங்களோட லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது. இப்போ ட்ரேடில் என்ட்ரு ஆகிறோம்னா கரெக்டாக இந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். அதே மாதிரி நம்ம டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ டார்கெட்டை வந்து பர்டிகுலர் பேஸ்க்கு வந்து அந்த ட்ரேட் போகுது அப்படின்னா அதில் வந்து எக்ஸிட் ஆகிடணும். நம்ம அப்படியே எக்ஸிட் ஆகலை அப்படின்னா திரும்ப வந்து நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் கொடுத்த அதே ட்ரேட் வந்து நம்மளுக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் அப்போ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வர முடியாது. ஸோ இந்த டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், அப்புறம் ரிஸ்க் ரிவார்டு இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.